வணக்கம் அவர்களே. நான் வந்து காய்கறி பயிர் வச்சுருக்கேன் ப்ரோ. இதில் வந்து ஃப்ளார் கிராப் வச்சுருக்கேன். பூ பயிர்களை வந்து சாமந்தி செவந்தி வச்சுருக்கேன். என் தோட்டங்களை பார்த்தோம்னா பூக்கும் பொழுது வந்து ஒரே ஈவனாக வந்து ஃப்ரூட் சைஸ் மெச்சூர் ஆகிற மாதிரியும் ப்ளஸ் வந்து அந்த ஒடுக்கு இல்லாமல் காய் ஈவனாக மெச்சூரிட்டி ஆகிற மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் ஏதாவதுங்க சஜஸ்ட் பண்ணுங்கள். நிறைய வந்து நம்ம சீரியஸ் படி நம்ம போகிறோம் வச்சுக்கோங்களேன். 90 கொடுக்குறோம், 12-6 கொடுக்குறோம், 30-40-30 கொடுக்குறோம், 0-50-34 கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து MKP MAP எல்லாமே கொடுக்கும் இல்லையா. இந்த செக்மெண்ட் இல்லாமல் ஒரு பெஸ்ட்டு காம்போ ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்கள். கீழேயும் கொடுக்கணும், நம்ம மேலேயும் கொடுக்கணும். அது வந்து பக்காவாக ஈவன் மெச்சூரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது நியூட்ரஸ் தான் சொல்லுங்கன்னு சொல்லி விவசாயிகளுக்கு எடுத்துங்க. இன்றைக்கி அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜோடி வந்து நம்ம பிடிச்சிருக்கோம். இந்த ஜோடி அப்படிங்கிறது எந்த கம்பெனியில் இருக்குது அப்படின்னா கிராக்ஸஸ் நிறுவனத்தை சார்ந்த ஒரு லிக்விட் ப்ளஸ் வந்து ஒரு சாயில் பேஸ்டு ஃபெர்டிலைசர். இந்த காம்போ அப்படிங்கிறது பூத்தல் மற்றும் காய்த்தலை வந்து ஒரே ஈவனாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஜோடியோட ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பூத்தல் மற்றும் காய்த்தலுக்கான அந்த ஜோடியை பற்றின ப்ராடக்ட் ரிவ்யூவில் உங்களை வரவேற்கலாம். ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஈச் அண்ட் எவரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் படுத்து சார். வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். ஒரு தாவரத்தோட முக்கியமான ஸ்டேஜ் அப்படிங்கிறது அந்த தாவரம் செகண்டரி சக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய 2ஆம் நிலை பால்பண்புகளான பூத்தல், காய்த்தல், கனி உருவாகல் நோக்கி அந்த பயிரை வந்து தாழ்றது தான். ஸோ பூக்கிற நேரத்தில் பார்த்தோன்னா பூ பிஞ்சு கொட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், கனி உருவாக நேரத்தில் பார்த்தோன்னா காயில் ஒடுக்குற பிரச்சனையாக இருக்கட்டும், இர்ரெகுலர் ஷேப்பில் வந்து காய் வரதா இருக்கட்டும், ஒரே ஈவன் மெச்சூரிட்டி இல்லாமல் ஒரு காய் பெருசாக ஒரு காய் சின்னதாக வரது அப்படிங்கிறது இது எல்லாமே விவசாயிகள் வந்து பொதுவாக காய்கறி பயிர்களையும் பூ பயிர்களையும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது 0-39-37 அப்படிங்கக்கூடிய ஃபெர்டிலைசர். 39% பாஸ்பரஸும் 37% பொட்டாசியம் இருக்கக்கூடிய இந்த ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது ஒரு ஏக்கராவுக்கு 2.5 கிலோ 2.5 கிலோ அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கான ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. கிராக்ஸெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை சார்ந்த இந்த ஃபெர்டிலைசர் அவங்க சஜஸ்ட் பண்ணுறது கீழே சாயில் ட்ரெஞ்சிங்காக கொடுக்க சொல்கிறாங்க. ரூட்டில் அதாவது தண்ணி போடும்போது தண்ணியோட அந்த ஸ்டேஜில் ஏக்கராவுக்கு 2.5 கிலோ அப்படிங்கிறது ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்ச காஸ்ட் அப்படிங்கிறது 2 கிலோட காஸ்ட் அப்படிங்கிறது 1800 ரூபாய் வரைக்கும் வருது. ஸோ பொதுவாக இது MKP அப்படிங்கிற கேட்டகரியில் 0-50-34 சொல்லக்கூடிய MKP அப்படிங்கிற உரங்களுக்கு பதிலாக மாற்றாக இது கொடுக்குறாங்க. ஏக்கராவுக்கு 2 கிலோ அப்படிங்கிறது போதுமானதாக இருக்குங்கிறாங்க ஒரு செட்டுக்கானது. எப்பவுமே வந்து ஒரு உரங்களை ஒரு வாட்டர் சால் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து 15 நாட்களுக்கு உண்டான அளவில் தான் நம்ம வந்து பரிந்துரை பண்ணுவோம். இந்த 0-39-37 அப்படிங்கிற கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலராக வந்து பாஸ்பரஸ் 39%, பொட்டாஸ் 37% இருக்கிறது அப்படிங்கிறது பூத்தல் மட்டும் காய்த்தல்ல கனி உருவாகக்கூடிய ஸ்டேஜில் கொடுக்கக்கூடியது. இப்போ கத்திரிக்காய் வச்சிருக்கோம், வெண்டைக்காய் வச்சிருக்கோம், பாவக்காய் வச்சிருக்கோம், புடலங்காய் வச்சிருக்கோம், கொடிவகை பயிர்கள் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரே ஈவனாக மெச்சூரிட்டி ஆகிறதுக்கும் 39% பாஸ்பரஸும் 37% பொட்டாஸ் இருக்கிறதுக்கான உரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த உரங்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரி வாழ்வு விலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரே ஈவனாக காய் உருவாக்குறதையும், அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பொட்டாஸ் வந்து பாஸ்பரஸோட வேலை உங்களுக்கு நல்லாவே தெரியும். வேறு பகுதியிலிருந்து தண்ணி மூலமாக சத்துக்களை கிரகிச்சு எடுத்துக்கிறதும், வேறு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதும், அது மூலமாக வந்து நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்குறதும், ஹார்மோன் ஸ்டெபிலைசேஷன் ஒரு பூத்தலுக்கு உண்டான ஹார்மோனியை காய்ச்சலுக்கு உண்டான ஹார்மோனியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பாஸ்பரஸோட வேலை. இங்கே பாஸ்பரஸ் அப்படிங்கிறது பாஸ்பரஸ் ஆக்சைடு வடிவத்தில் ஈஸியாக எளிதில் எடுத்துக்கூடிய வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் பெனிஃபிட். பொட்டாசியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சேம் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஏக்கராக்கு 2 கிலோ அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. பொதுவாக ஒரு தாவரத்தில் பொட்டாசியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான வேலை பார்க்கும் அப்படின்னா அந்த தாவரத்தோட மகசூலை பெருக்கிறதுலையும், அந்த தாவரத்தோட நோய் எதிர்ப்பு திறனை கூட்டுறதுலையும், அந்த தாவரத்தோட வெயிட்டை எக்ஸஸ் பண்ணி கொடுக்கறதுலையும் வந்து மகசூலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பொட்டாஸ் யூஸ் ஆகும். இந்த பொட்டாசும் பாஸ்பரஸும் இந்த 39% 37% இருக்கிறது அப்படிங்கிறது இதோட கூடுதல் பெனிஃபிட். இதை சாயில் ட்ரெஞ்சிங்காக போட்டுட்டு ஃபோலியா ஸ்ப்ரேவா CAB-MG ப்ளஸ் கால்சியம் மெக்னீசியம் போரான் ப்ளஸ் இதை பற்றி நான் ஆல்ரெடி ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த CAB-MG அப்படிங்கிறத பார்த்தோம்னா கால்சியம் ப்ளஸ் மெக்னீசியம் போரான் இந்த கலவைகளோட 2ஆம் நிலை சத்துக்களான கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபரை வந்து சேர்ந்த ஒரு கலவை. இதில் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ப்ளஸ் மேலே ஃபோலியா ஸ்ப்ரேவா லிட்டருக்கு 5 மில்லி வந்து கால்சியம் மெக்னீசியம் போரான் கொடுக்கும் பொழுது கால்சியத்தோட ரோல் என்ன அப்படி உங்களாவே தெரியும். ஒரு பூ புஞ்சு உருவாகிறத வந்து ஸ்ட்ரக்சராக அந்த காய்னா காய் மாதிரி பளிச்சுன்னு இருக்கிறதையும் செல் வளத்துக்கு நீங்கள் பண்ணி பார்க்க நல்லா பெருவாட்டாக ஷைனிங்காக கொடுக்குறது கால்சியத்தோட வேலை. மெக்னீசியம் வழக்கம் போல் வந்து ஆண்மலை பெண்மலர்களை தூண்டி விட்டு அது மூலமாக வந்து மகரந்த சேர்க்கை அதிகப்படுத்தி அது மூலமாக குவாலிட்டி போலம் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய அதிக தன்மை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த மகர தொகுதிகளை உற்பத்தி பண்ணி அது மூலமாக நல்லபடியாக வந்து கரு உருவாக்குறது வந்து மெக்னீசியோட வேலை. தென் அதில் கால்சியம் CAB-MG ப்ளஸில் வந்து போரான் அப்படிங்கிறது பார்த்தோன்னா முழுக்க காயில் பிரேக் அதாவது ஓட்டை விழுவாமல் ப்ளஸ் வந்து விரிசல் விழாமல் பூ பிஞ்சு கொட்டுறதை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது போரானோட வேலை. இது எல்லாமுமே முதல்நிலை சத்துக்களில் நைட்ரஜனை தவிர பாஸ்பரஸ் பொட்டாசியம் அடியில் கொடுத்துட்டு 2ஆம் நிலை சத்துக்களான கால்சியம் மெக்னீசியம் போரான் இதை வந்து கால்சியம் மெக்னீசியத்தையும் மைக்ரோன் இருக்கக்கூடிய போரானையும் மேலே ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுக்குறது அப்படிங்கிறது வெஜிடபிள் அண்ட் ஃப்ளார்ஸ்க்கான ஒரு சூப்பர் ஜோடி காம்பினேஷன். இதை நம்ம வந்து மேலே லிட்டருக்கு 5 மில்லி வந்து CAB-MG ப்ளஸையும் கீழே ஏக்கராக்கு 2 கிலோ அப்படிங்கிறது கொடுக்குறது அப்படிங்கிறது இந்த டைமுக்கான அந்த சூப்பர் ஜோடி காம்பினேஷனாக அழைக்கப்படுகிறது. இந்த நியூட்ரன்ஸ்
வந்து நிறைய கிராப்பில் நம்ம கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்கோம். அதுக்கான ஃபோட்டோஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நிறைய காம்பினேஷனில் ஜோடி சேர்க்குறதுல வந்து நம்ம நிறையாவது ட்ரையல் பார்த்துருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆங்கிளில் இந்த 039-37 ப்ராடக்ட்டாக இருக்கட்டும், சேம் செல்ல மேலே ஃபோலியோ ஸ்ப்ரேவாக கேப் எம்ஜி வந்து லிட்டருக்கு 5 மில்லி, அதாவது ஏக்கராவுக்கு 1/2 லிட்டர் to 3/4 லிட்டர் வரைக்கும் நீங்கள் 200 லிட்டர் தண்ணி உபயோகப்படுத்த மாதிரி இருந்தால் 1 லிட்டர் வரைக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். லிட்டருக்கு 5 மில்லி அப்படிங்கிறது சிஏபி எம்ஜி ப்ளஸோட ரெக்கமெண்டேஷன். இதை பற்றி நான் தனியாக ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன். இந்த 2 பொருளும் ஒரே பேரலான டைரக்ஷன் நோக்கி ஒரு தாவர தேவையான முக்கியமான நியூட்ரன்ஸை கொடுக்கறதுக்கு வளவல்னு இதெல்லாம் போடாமல் ரேட்டு சீப்பாக ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டுக்குள்ள நம்ம கொடுக்குற மாதிரி காம்பினேஷன்ஸ் தான் வந்து இந்த காம்பினேஷன். நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் கிராப் வச்சிருக்கீங்க, இல்லை வந்து கொடி வகை பயிர்கள் வச்சிருக்கீங்க, இல்லை வந்து ஃப்ளார் கிராப் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த உரங்களை உபயோகப்படுத்தலாம். இது கீழே கொடுத்துட்டு மேலே ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்குது. செலவும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது மூலமாக சொல்லி ஆசைப்படுறேன். ஒரு தடவை உரம் போடுறது அப்படிங்கிறது சாலில் ஒரு 4,000 to 5,000 rupees உரத்தை வந்து நம்ம வேரில் கரைச்சி விடுவோம். அது இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு ஃபோலியோ ஸ்ப்ரே எடுக்கும்போது அதிகபட்சம் ஒரு 1/2 லிட்டர் 500 ரூபா வரும். கீழே நீங்கள் 2 கிலோ கொடுக்கும்போது ஒரு 1,800 2,300 to 2,500 ஒரு ஏக்கராக்கான பூத்தல் காய்தல் பணிகளை நோக்கி வந்து பயிர்களை திருப்பி விடுறதுக்கான ஒரு பேஸாக அமையும் அப்படிங்கிற எந்த மாட்டுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நிறைய புது காம்பினேஷன்ஸை நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நம்மகிட்ட ரெகுலராக ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நிறைய காம்பினேஷன்ஸ் நம்ம வந்து எது கூட எது மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். இந்த கிராக்ஸெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இன்னும் புதிய நிறுவனம், இதை பற்றி நிறையா தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டில் நீங்கள் எல்லா பக்கமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வெப்சைட்லேயுமே கிடைக்குது. தாராளமாக இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கிட்டையும் அதை பற்றி ப்ராடக்ட் போட காத்திருக்கோம். வேறு ஏதாவது விவசாய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கிட்டையும் அது ஒரு வீடியோவாக போட காத்திருக்கிறோம்.